ஏன் லியோரா, ஒரு நாளைக்காவது எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கியா பப்பு? நீ வைக்கிற சாப்பாக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. இவங்க டிஃப்ரெண்டா வைக்கிறாங்கம்மா, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறேன். கொழுப்பாக்கோ லியோரா, அப்படி என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க? சரி வா காட்டுறேன். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு எங்கள் மாமா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக 4 மாங்காய் பறிச்சார். அந்த 4 மாங்காயில் 1 மாங்காய் நாங்கள் அமுக்கிட்டோம். அதுலேருந்து 3 மாங்காய் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரை ப்ரானில் வந்துட்டு குழம்பு செய்கிறேன்ட்டு எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. 2-3 மாங்காய் கட் பண்ணி தோலெல்லாம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அந்த ப்ரானை ட்ரை ப்ரானை ஃப்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி உடையணுமாமா அந்த ப்ரானை. அப்புறம் 1/2 மூடி தேங்காய் வந்து மிக்சியில் அடிச்சிடணும். ரொம்ப பேஸ்ட்டாக அடிக்க வேணாம், 1-2 அடித்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ப்ரானை வந்துட்டு தேங்காய் மட்டையை வச்சு உடச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே பொடியாக உடச்சிட்டு அந்த ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறத வந்து சலிச்சு எடுத்துட்றாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்யணும். மாங்காவை வந்து கட் பண்ணதை கழுவிட்டு அந்த இதுலேயே சட்டியில் போட்டுடணும். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சதை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது கையிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ பண்ணியிருக்கிறத வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா இது அவியல் ஆகிடுச்சு. ட்ரை ப்ரான் போட்டோம்னா அது ஒரு குழம்பாயிடுச்சு. கருவேப்பிலையும் போட்டுடணும். தேவைக்கான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரானை வந்துட்டு கழுகிட்டு அந்த பொடியெல்லாம் இருக்குது, டஸ்ட்டெல்லாம் நம்ம கழுவி எடுக்கணும். அதனால அதை கழுவி ஜலிச்சு எடுத்துடுறாங்க. ஜல்லடையிலே போட்டு இது க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையும் போட்டு அந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடுறாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா குழஞ்சிரும். அதனால தண்ணி எதுவுமே தேவை இருக்காது. இது போடுறதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அப்புறம் இந்த தேங்காய் கழுவி அதில் ஊற்றுறோம், அந்த இத்தினோண்டு தண்ணி இருக்கும். அதே போதும். ஒரு 70% 80% வெந்தாலே போதும் தான். இந்த அமுத்துற அந்த அளவுக்கு போதும் வெந்தது. ஃபைனலி இட் இஸ் ரெடி. ஆனால் இதெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அம்மாவும் மாமியும் செஞ்சாங்க. நம்ம ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தோம். வாங்க சாப்பிட்லாம்.